இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி, அதாவது மேட்டுப்பாளையம் தாலுகாவுக்கு உட்பட்ட சிறுமுகை பேரூராட்சிக்கு உட்பட்ட ஒரு இடுகம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இடுகம்பாளையம் ஆஞ்சநேயர் கோவில் பாத்தீங்கன்னா மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு கோவில். இந்த கோவிலை பற்றிய அரிய தகவல்கள் நீங்க இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உள்ள வந்து என்னென்ன மாதிரியான ஒரு சிறப்பம்சங்கள் இந்த கோவிலுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து நீங்க கிளியரா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க. இந்த கோவில் எப்படி தோணுது சார்? இந்த கோயில் நந்தகோபால். இந்த கோயிலானது சாமி சுயம்பு பாறைகள், சுயம்பு பாறை. இந்த பாறையில் ஆஞ்சநேயர் வந்து நம்ம காலம் தியானம் பண்ணதாக ஐதீகம். அதே ஒரு 800 வருஷத்துக்கு முன்னாடி யாசராய தீர்த்தம்னா ராகவேந்திரோட முத்திரை யாசராய தீர்த்தம் இங்கே வந்தவர். அவரோட ஞான ஆஞ்சநேயரோட பாறை நம்ம தியானம் பண்ணி சிற்பத்தை பிரச்சனை முடியாது. யாசராய தீர்த்தால சிலர் எப்படி வச்சுருக்காருன்னா நேர்முகமாக வச்சுருக்காங்க. இப்போ எல்லா பக்கம் சாயந்தரமாக சஞ்சீவமலை இருக்கிறதுனா இருக்காரு. இல்லாட்டி பக்த ஆஞ்சநேயராக இருக்காரு. பெருமாள் நமஸ்காரம் சாயந்தரமுகமாக சஞ்சீவமலை இருக்காங்க. இங்கே எப்படி இருக்கிறாரு? நேர்முகமாக வர்ற பக்தர்களை பார்த்து அபயகஸ்தனாக இருக்காரு, ஆசீர்வாதம். வலதுகை அபயகஸ்தனாக இருக்குது, கையில் சுதர்சன சக்கர். இடதுகையான தொடையிலும் சௌகந்தியா மலர் வச்சுருக்காரு. எல்லா பக்கம் தண்டாயத்தான் வச்சுருக்காங்க. இங்கே சௌகந்தியா மலர் வச்சுருக்காரு. 100 வகையான நறுமணம் வீசக்கூடிய மலர் கை வச்சுருக்காரு. சௌகந்திய மலர் கை. வான் பார்த்தீங்கன்னா வலதுபுறம் வந்து தலைக்கு மேலே வந்து இடதுபுறமாக வால்மீன் மேல் நோக்கி இருக்கு. அந்த நவகிரகங்கள்லாம் அடக்கம். எந்த ஒரு நவகிரக தோஷம் இருந்தாலும் ரம்யான சுவாமி சுயம்பு பாறை இருக்கிறாரு, நேர்முகமாக இருக்கிறாரு, ஆசீர்வாதம் இருக்கிறாரு. வலதுகை சுதர்சன சக்கரை இருக்குது, இடதுகையில் சௌகந்திய மலர் இருக்குது, வால்மீன் மேல் நோக்கி இருக்குது, வால்மீன் மணி இருக்குது. எல்லாமே சிறப்பாக ஒவ்வொரு மாதம் தமிழ் மாதம் முதல் சனிக்கிழமை விசேஷம். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா சொற்கிறது உச்சநீதிமன்ற விசேஷம். டெய்லி 6 கால பூஜை இருக்குது. காலையில் 5 மணிக்கு நடக்கிறாங்க, நைட்டு 7 மதியம் 11 மணிக்கு திருமஞ்சல், உற்சவர் திருமஞ்சல் இந்த போது அம்மதான். இந்த கோவில் வந்து தோன்றியதுக்கான ஒரு ஃபோட்டோஸ் தான் இருக்குது. 94 வரைக்கும் இது மாதிரி தான் இருக்கும். 94 வரைக்கும். அதுக்கப்புறம் 94க்கு அப்புறம் இது எல்லாம் எடுத்து கோயிலுக்கு வேலைப்பாடு செஞ்சு 2006 கும்பாபிஷேகம். 2006 கும்பாபிஷேகம். தொடர்ந்து திருப்பணி நடைபெற்று 2006 கும்பாபிஷேகம். தொன்று கோவில் வந்து இந்த மாதிரி தான் இப்படிதான். அது சுவாமி பின்புறம் கோவில் வேலையாயிட்டு சாமி பின்புறம் 8 அடி நீளம் பாறை நீளமாக அந்த பாறை முன்பதில் வச்சுட்டு. இப்போ இந்த கோவிலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா புகழ்பெற்ற ஒரு கோவிலாக வந்துட்டு இது அரசே எடுத்து நடத்திட்டு இருக்கீங்களா சாமி? இல்லை கவர்மெண்ட் ஃபுல்லாக கவர்மெண்ட் தான். இந்த கோவிலுக்கு வந்து வழிபடுறதுனால நமக்கு என்னென்ன பலன்கள் வந்து எல்லாமே ஆஞ்சநேயர்னால முடியாத எதுவும் கிடையாது. எல்லாமே தீர்த்து வைப்பார். குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி பூஜை திருவிழாக்கு வழிபாடு அது வந்து கலந்துக்காக அவங்களுக்கு ஒரு நல்ல நிர்வாசம். திருமணம் ஆகாதவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து வெண்ணெய் எல்லாம் சாத்தி சாமி வெண்ணெய் வாங்கி சாப்பிட்டா எல்லாம் வேண்டுதல் வச்சு திருமஞ்சனம் இருக்குது, திருமஞ்சனம் செய்யலாம், வடமான சாப்பிடலாம். ஒரு விசேஷ நாளில் அன்னதானம் செய்யலாம். எங்கள் பேருக்கு அன்னதானம் இருக்கு. இப்போ முன்னாடி ராஜகோபுரத்தில் போய் 5 நாள் ராஜகோபுரம் எவ்வளோ ஆண்டுகளில் இந்த திருப்பதி 2 ஆண்டு. கோவில் வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மாவட்டம் சிறுமகையிலிருந்து ஒரு 6 கிலோமீட்டர்ல இருக்கு இடுகம்பாளையம். 6 கிலோமீட்டர். இங்கே போக்குவரத்து வசதியெல்லாம் சரி. மேட்டுப்பாளையத்துலேருந்து காரு பைக்கு வரும். முதல் சனிக்கிழமை ஒரு 10,000 பேருக்கு அன்னைக்கு வந்து ஸ்பெஷல் பஸ் போட்டுருக்கோம். சிறுமகை மேட்டுப்பாளையத்துலேருந்து பஸ்.
இங்க யானை உள்ளிட்ட விலங்குகள் நடமாட்டம் அதெல்லாம் அதெல்லாம் இல்லை. பக்கத்துல மலை இருக்கு. மழை தான். மலை. அது சஞ்சீவி மலைன்னு சொல்லிட்டு ஒரு இது அது அது வந்து இந்த கோவில் சார்ந்ததா இருக்கு. இங்கே ராமர் வந்திருக்கிறாரு, அது கூட ஆஞ்சநேயர் வந்திருக்காரு. ஐந்து. இங்கே மேலே சிவன் இருக்கு, மேலே விநாயகர் சுயம்பு 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 பாருங்க, முன்னாடி விநாயகர், பின்னாடி நந்தி இருக்கு, கீழே சிவன் சுயம்பு. சரி. சிவனை பார்த்துருக்கு நந்தி, எல்லாமே சிவன் தான். ரொம்ப விசேஷமா இங்க சனிக்கிழமை நல்லா விசேஷமா இதுதான் கூட்டம். நல்லா டெய்லி அதே கோயில் தான், சனிக்கிழமை கூட்டம் கூட்டம். புகழ்பெற்ற ஆஞ்சநேயர் திருத்தலத்தை பற்றி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. பல அரிய தகவல்கள், அதாவது ஹிஸ்டரியான பல பிளேசஸ், கோவில் உள்ளிட்ட பல இடங்களை நம்ம சேனல்லையே நீங்கள் பார்க்க தவறாதீங்க. இல்தன் பாய்க்கும் நன்றி, வணக்கம்.